ஓகே கைஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, நேத்து வந்து பவர் ஆஃப் 3 பார்த்துருந்தோம். அதோட கன்டினியூஷனா இருக்கும் கைஸ் இது. லைக் ஏஷியன், லண்டன், கில்சோன்ஸோட லைக் எப்படி மார்க்கெட் நடந்துக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு கிளாரிட்டியா இருக்கும். ஓகே ஓகே கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைமிங்ஸ் இதுதான். ஏஷியனோட டைமிங் 22:00. லண்டனோட டைமிங் வந்து 2:25. நியூயார்க்கோட டைமிங் வந்து 7:10. இது எல்லாமே கில் ஜோன்ஸ். ஓகேங்களா? இப்போ ஏஷியன் வந்து மோஸ்ட்லி அக்யூமுலேட் ஆகும். அதுக்கு முன்னாடி விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டைமிங் எல்லாம் நியூயார்க் டைமில் இருக்கணும். நம்மளுக்கு டிஃபால்ட்டாக என்ன டைமில் இருக்கும் அப்படின்னா, கொல்கத்தா டைமில் இருக்கும். இந்த டைமில் வைக்காதீங்க. அப்படியே மேலே வந்தீங்க அப்படின்னா -4 ஆர் -5 நியூயார்க்குன்னு இருக்கும். நியூயார்க் பேர் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிங்க, அதில் வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் நியூயார்க்கில் தான் இருக்கணும். ஓகே, இது எல்லாமே நியூயார்க் டைமிங். ஓகே ஓகே. இப்போ வந்து நேற்று பவர் ஆஃப் 3 பார்த்துருந்தோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வாங்க. நான் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்மளுக்கு தெளிவாக தெரியும் பவர் ஆஃப் 3ல இது வந்து அக்யூமுலேஷன், the color is blue, வந்து manipulation, color is red, and the distribution color is green. ஓகே, இது பர்சனலாக நான் யூஸ் பண்ணுற கலர். அது நீங்கள் கலர் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ ஏஷியன், இது ஏஷியன் மோஸ்ட்லி அக்யூமுலேட் ஆகும். வாட் இஸ் இன்சைட் த அக்யூமுலேஷன்? த ரீசன் இஸ் Asian is accumulate because it made the liquidity. அதாவது ஏஷியன் வந்து அக்யூமுலேட் தான் ஆகும், மோஸ்ட்லி அக்யூமுலேட் தான் ஆகும். ஓகே, ஏஷியன் வந்து மோஸ்ட்லி அக்யூமுலேட் தான் ஆகும். ஏஷியனோட டைமிங் இருக்குது, வச்சுருங்க பாருங்கள். இந்த டைமிங்கில் மார்க்கெட் மோஸ்ட்லி அக்யூமுலேட் தான் ஆகும். ஓகே, என்னென்ன பேர் அப்படின்னா மோஸ்ட்லி யூஎஸ்டி பேர், ஈரோ, ஜிபிபி, அது மாதிரி பேர்ஸ் எல்லாமே அக்யூமுலேட் தான் ஆகும். ஏஷியன் பேர் ஜிபி, ஜேபிஒய் அது மாதிரி பேர்லாம் கொஞ்சம் நல்லா மூவ்மெண்ட் கொடுக்கும். பட் மற்ற எல்லா பேர் யூஎஸ்டி மேஜர் பேர் எல்லாமே அக்யூமுலேட் தான் ஆகும். பிகாஸ் அந்த இடத்துல மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி கிரியேட் பண்ணும். ஓகே, ஏஷியனில் போய் ட்ரேட் எடுத்து மாட்டிக்காதீங்க. என்ன பண்ணும் அப்படின்னா, லைக் இந்த இடத்துல மார்க்கெட் ஏஷியன் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஒரு ஜோனுக்குள்ளேயே தான் மார்க்கெட் சுற்றும். மோஸ்ட்லி அக்யூமுலேட். ஒய் இங்கே ஹை கொடுத்துட்டு திரும்பி கீழே வந்து இதுக்கு நேராக ஒரு லோ கொடுத்துட்டு திரும்பி ஒரு ஹை கொடுத்துட்டு மோஸ்ட்லி இப்படி பண்ணோம். ஒரு சில நேரத்தில் ஒரே ஒன் சைடு மூமெண்ட்டாக கொடுக்கும். ஸோ இது மாதிரி ஈக்குவல் ஹைஸ் அண்ட் ஈக்குவல் லோஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இட்ஸ் லிக்விடிட்டி. ஐ திங்க் லிக்விடிட்டி டாப்பிக்கில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த பிளேலிஸ்ட்டை போய் பார்த்துட்டு வாங்க. ஐசிடி எஜுகேஷன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோ வரும். டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஐசிடியோட டாபிக்ஸ் எல்லாம் லைன் பை லைனாக போட்டுட்ருக்கேன். ஸோ லிக்விடிட்டி டாப்பிக்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருந்தா தான் இப்போ சொல்கிறது எல்லாமே புரியும். ஸோ அதனால் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஏஷியன் ஏன் அக்யூமுலேட் ஆகுது அப்படின்னா லிக்விடிட்டி கிரியேட் பண்ணும். மார்க்கெட்டுக்கு லிக்விடிட்டி இருந்தால் தான் நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல ஈக்குவல் ஹைஸ் ஈக்குவல் லோஸ் அப்படின்னு லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிட்டு லண்டன் ஆரம்பித்தோடனே ஒன் சைடு மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி வேகமாக போகும். இந்த ஹை ஆர் லோ, இந்த ஹை ஆர் லோவை எடுத்துட்டு மார்க்கெட் வேகமாக போகும். ஏதோ ஒரு பக்கத்தில் எடுக்கும். லைக் மேலே எடுக்குது அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் கீழே இருக்கும், கீழே எடுக்குது அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் மேலே இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஈக்குவல் லோஸ்க்கு கீழே இருக்க லிக்விடிட்டி மார்க்கெட் எடுத்துருச்சு. ஸோ இதுதான் மேனிப்புலேஷன். பவர் ஆஃப் 3 அக்யூமுலேஷன் முடிஞ்சு இங்கே மேனிப்புலேஷன் நடந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு தெரியும் மேனிப்புலேஷன் எங்கிட்ட நடக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டான டைரக்ஷனில் தான் மார்க்கெட் போகும். அதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ட்டு. ஸோ லண்டன் மேனிப்புலேட் பண்ணிடுவான். லண்டனே ஒரு சில நேரத்தில் லண்டனே கொஞ்சம் தூரம் டிஸ்ட்ரிபியூட் கூட பண்ணிடுவான். ஓகே, நியூயார்க் மீதி தூரத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான். அது மாதிரி சினாரியோஸ் நடக்கும். ஓகே, மோஸ்ட்லி லண்டன் யூஸ் த மேனிப்புலேஷன். இந்த இடத்துல தான் ஜூடாஸ்பிங் அப்படின்னு ஒன்று வரும்.
அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே. எஸ், அக்யூமுலேஷன் முடிஞ்சு லண்டன் மேனிப்புலேட் பண்ணிடுவான். ஏன் ஒய் மேனிப்புலேஷன் அப்படின்னா, இங்கே இருக்க லிக்விடிட்டிஸ் இந்த இடத்துல ஈக்குவல் லோஸ் கிட்ட இருக்க லிக்விடிட்டி எல்லாம் லண்டன் எடுத்துருவான். வலிச்சு எடுத்துட்டு லைக் இங்கே வந்து ரீட்டைல் ட்ரேடர்லாம் ட்ராப் பண்ணுவான். எப்படி? இங்கே ஒரு சில ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து இங்கே செல் அடிப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, இங்கே ஈக்குவல் லோஸ் இருக்குது, நம்ம வந்து இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு இங்கே செல்லு போட்டு நிம்மதியாக உட்காந்துருப்பாங்க. இங்கே வச்சுட்டு சம்திங் 1:2 வச்சுட்டு இப்படி உட்காந்துருப்பாங்க. பட் அது வந்து எஸ்எல் தான் மார்க்கெட் போகும். ஒய்? பிகாஸ் இட்ஸ் லிக்விடிட்டி. மார்க்கெட் வந்து காலையில் கிரியேட் பண்ண அக்யூமுலேஷன் ஏஷியனில் கிரியேட் பண்ண லிக்விடிட்டியே எடுக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த பக்கம் லிக்விடிட்டி எடுக்குது அப்படின்னா அதோட ஆப்போசிட் சைட் மூவ்மெண்ட் தான் இருக்கும். நம்மளுக்கு தெளிவாகவே தெரியும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், லிக்விடிட்டி டாபிக்லேயே சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு பை சைடு லிக்விடிட்டி. மார்க்கெட் பை சைடு லிக்விடிட்டியை ஃபஸ்ட் எடுக்குதுன்னா செல் சைடு லிக்விடிட்டி எடுக்க போவான்னு நான் சொல்லியிருந்தேன். அது தெரிஞ்சிருந்தாலே நாங்கள் ஈஸியாக பிடிச்சிடலாம் மார்க்கெட்டை. அவ்வளோதான். பை சைடு லிக்விடிட்டி எடுத்துருக்கான், செல் சைடுக்கு போயிடுவான். ஸோ அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் மேலே தான். ஸோ இப்போ கீழே வந்து ரீட்டைல் ட்ரேடர் இதெல்லாம் தெரியாமல் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு, அது சப்போர்ட் உடச்சிருச்சு அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு அதை செல் எடுப்பாங்க. அவங்கள ட்ராப் ஆயிடுவாங்க. இங்கே நம்ம வந்து ஸ்மார்ட் பண்ணியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே பை சைடு லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகும். மேலே போய்ட்டு ஒரு சின்னோண்டு கரெக்ஷன் கொடுக்கும். அந்த இடத்துல நம்ம ஆர்டர் பிளாக், எஃப்டிஜி இது மாதிரி பீரியட் வச்சு நம்ம என்ட்ரி எடுத்துக்குவோம். ஓகே. நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் இந்த ஹையாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஓகே. ஏன் இப்போ வந்து நியூயார்க் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது? எதனால நியூயார்க் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது? இங்கே வந்து லண்டன் வந்து லிக்விடிட்டி எடுத்துருச்சு. ஓகே. அதனால செல் சைடு லிக்விடிட்டி எடுத்தனால பை சைடு மார்க்கெட் போகும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ நியூயார்க் வந்து லைக் ஒன் சைடு மூமெண்ட் பையாகவே ஆகிட்டு இருக்கு. நியூயார்க் எவ்வளோ தூரம் பை ஆகும் அப்படின்னா, தென் வந்து ஒரு பை சைடு லிக்விடிட்டி, இங்கே இருக்கிறது செல் சைடு லிக்விடிட்டி. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். இது வந்து செல் சைடு லிக்விடிட்டி. மார்க்கெட் செல் சைடு எடுத்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு பை சைடு எடுக்கிற வரைக்கும் போகும். இங்கே வந்து ஒரு பை சைடு அது வரைக்கும் போகும்னு நம்ம கேரண்டி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் மேலே போகுது அப்படின்னா அதுக்கு மேலே ஏதோ பிடிஆர்எஸ் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு மேலே லிக்விடிட்டி ஜோன் இருக்குன்னு அர்த்தம். ஓகே. நம்ம வந்து மார்க்கெட்டை ஃபுல்லாக கேப்சர் பண்ண முடியாது கைஸ். நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபுல் மார்க்கெட்டையும் கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறது தவறான செயல். நம்மளுக்கு தேவை என்ன? ஒரு நாளைக்கு 1:2 போதும், அவ்வளோதான். நம்ம ஒரு நல்ல ட்ரேடராகவே இருந்துடலாம். அதனால் ஃபுல்லாக கேப்சர் பண்ணணும்னு நினைக்காம அழகாக இந்த இடத்துல என்ட்ரி போட்டால் இங்கேயோட 1:2 கவர் பண்ணிட்டு வெளியே வந்துருக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்மளோட கதைக்கு வருவோம். இப்போ நியூயார்க்கில் என்ன நடக்கும்? லைக் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, ஏஷியன் வந்து லிக்விடிட்டி கிரியேட் பண்ணுவான். லிக்விடிட்டி கிரியேட் பண்ணுறனால தான் அக்யூமுலேட் ஆகுது. நியூயார்க் லண்டன் வந்து மேனிப்புலேட் பண்ணுறான். இந்த லிக்விடிட்டியெல்லாம் எடுக்கிறனால தான் மேனிப்புலேஷன் பண்ணுறான். இதுவும் நம்மளுக்கு தெளிவாக தெரியும். தென் இங்கே வந்து நியூயார்க் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான். ஏன்? அதுக்கான பதில் வந்து நியூயார்க் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான் அப்படின்னா பிகாஸ் இங்கே இருக்க லிக்விடிட்டி, லண்டன் வந்து லிக்விடிட்டியெல்லாம் எடுத்துட்டான் அப்படின்னா ஸோ இந்த சைட் டைரக்ஷனில் தான் போய் ஆகணும். ஸோ நியூயார்க்குக்கு வேறு வழியில் இந்த லிக்விடிட்டியெல்லாம் எடுத்தனால நெக்ஸ்ட் லிக்விடிட்டி எடுக்கிறதுக்காக நியூயார்க் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுப்பான். ஓகே. மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்படி தான் நடக்கும். இந்த டைமிங் இங்கே ஏஷியன் வந்து ப்ளூ பாக்ஸ், லண்டன் வந்து ரெட் பாக்ஸ், நியூயார்க் வந்து க்ரீன் பாக்ஸ். ஓகேங்களா? மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். பார்த்துக்கங்க. இது எல்லாமே டைமிங் கைஸ். இந்த பாக்ஸ் போட்டிருக்குல்ல, இந்த டைமிங்குள்ளே இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது. ஓகே. ஓகே. நான் வந்து சார்ட்டில் காட்டுறேன் கைஸ். ஓகே கைஸ். இப்போ வந்து இது ஹீரோ சார்ட். ஓகே. லைக் இங்கே வந்து ஒரு கிளியரான எக்ஸாம்பிள். இது வந்து ப்ளூ பாக்ஸ் உங்களுக்கு தெரியும் ஏஷியன், ரெட் பாக்ஸ் வந்து லண்டன், க்ரீன் பாக்ஸ் வந்து நியூயார்க். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ என்னது, இது வந்து ஏஷியன் வந்து ஒரு லிக்விடிட்டி கிரியேட் பண்ணுவான். ஓகே. ஏஷியன் வந்து லிக்விடிட்டி கிரியேட் பண்ணுவான்னு சொன்னேன். ஸோ ஹைஸ் அண்ட் லோஸ் எல்லாமே லிக்விடிட்டி தான். ஸோ லிக்விடிட்டியை கிரியேட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். ஏஷியன் வந்து லிக்விடிட்டி கிரியேட் பண்ணான். ஸோ கன்சால்டேஷன் அப்படின்னா இப்படியே தான் ஒரு பாக்ஸுக்குள்ளேயே தான் சுற்றணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி இருந்தாலும் கன்சல்டேஷன் தான். அதை உங்களால் புரிஞ்சுக்க முடியணும். ஓகே கைஸ். ஓகே. மேனிப்புலேஷன். நெக்ஸ்ட்டு ஏஷியன் வந்து இங்கே வந்து ஈக்குவல் ஹைஸ் கிரியேட் பண்ணிட்டு இங்கே வந்து ரிலேட்டிவாக ஈக்குவல் லோஸ் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு லிக்விடிட்டி கிரியேட் பண்ணி வச்சுட்டு ஏஷியன் முடிஞ்சிருச்சு.
ஸோ ஏஷியனுக்கு அப்புறம் அந்த லண்டனுக்கும் ஏஷியனுக்கும் நடுவுல இருக்க டைமிங் வந்து சும்மா மார்க்கெட் வந்து லைக் பெரிய மூவ்மெண்ட்லாம் இருக்காது. லைக் மார்க்கெட் போயிட்டு இங்க இருக்க லிக்விடிட்டிய எடுக்க முடியாம மார்க்கெட் தொட்டுட்டு லைட்டா அப்படியே வந்துருச்சு. ஸோ இங்க இருக்க லிக்விடிட்டி எடுக்க கிடையாது. லைக் இதுவும் ஈக்குவல் ஹைஸ் கிரியேட் பண்ணியிருக்கு அவ்வளோதான். வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, இங்க இருக்க லோ ஏஷியனோட ஹை அண்ட் லோ இஸ் லிக்விடிட்டி நம்மளுக்கு தெளிவா தெரியும். இங்க இருக்க லோல இருக்க லிக்விடிட்டிய மார்க்கெட் என்ன பண்ணிருச்சு? எடுத்துருச்சு. தெரியுதுங்களா? யூ வெல் நோன். இந்த இடத்துல எடுத்தது தெரியும். ஓகே. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இந்த ஏஷியனோட தெளிவா பாருங்க. இங்க லோ இருக்கு. இந்த லோல இருக்க லிக்விடிட்டிய இங்க எடுத்திருக்கு. ஓகே. இந்த லோல எடுத்த உடனே நான் சொல்லியிருக்கேன். லண்டனே டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சுரும் ஒரு சில நேரத்துல. நியூயார்க் வந்து நல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான்ட்டு. நான் சொன்னேன் நெக்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து மேனிபுலேஷன் லெக் இதோட முடிஞ்சிருச்சு. இங்க இருந்து இது வரைக்கும் மேனிபுலேஷன். ஓகே. இது வரைக்கும் மேனிபுலேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ தென் இங்க இருந்து இது வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஓகே. ஃபுல் லெக் டிஸ்ட்ரிபியூஷன். இத நியூயார்க் வந்து நல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான். பட் நியூயார்க்குக்கும் லண்டனுக்கும் இருக்க டைமிங் ஆல்சோ டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ். ஓகே. ஸோ இதுல வந்து இப்ப ரீட்டைலர் எப்படி ட்ராப் ஆயிருப்பாங்க அப்படின்னா, இங்க இருந்து ஒரு செல் அடிச்சிருப்பாங்க. லைக் இங்க மேபி ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏதோ ஒண்ணு சம்திங். இங்க என்ன இருக்கு? ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். இல்லாட்டி பிரேக் அவுட்ன்னு நினைச்சிருக்கலாம். சம்திங் எல்ஸ் நினைச்சு ஒரு ட்ரேட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா, அது தெளிவாவே தெரியுது. ஒரு எஸ்எல்க்கு தான் போயிருக்குது. ஓகே. தென் நம்ம எப்படி ட்ரேட் எடுப்போம் அப்படின்னா, இங்க இருந்து ஒரு எம்எஸ்எஸ் மாரி பார்த்துட்டு ஒரு என்ட்ரிய போடுவோம். இங்க வந்து ஒரு எம்எஸ்எஸ் மாரி பார்த்துட்டு என்ட்ரி போட்டிருந்தோம் அப்படின்னா, இங்க இருக்க எஃப்இஜி தான். பிரைமரி திங் இஸ் த எஃப்இஜி. இந்த எஃப்இஜி தான் நம்ம என்ட்ரி போட்டிருப்போம். எஸ்எல்ல தூக்கிட்டு போய் லோல வச்சுட்டு 1:2 தைரியமா டார்கெட் பண்ணலாமே. 1:2 எங்க கிடைக்கும் பாருங்க. ஓகே. இந்த இடத்துக்கிட்டயே நம்மளுக்கு 1:2 கிடைச்சிருச்சு. பட் நம்ம தைரியமான டார்கெட் 1:2க்கு அப்புறம் பார்ஷியல், ஈஷியல், எஸ்எல் வந்து ட்ரிகர் பண்றது, ட்ரையல் பண்றது, பிரேக் டவுன் தள்ளுறது அது மாதிரி ஏதாவது ஸ்ட்ராட்டஜி போட்டுட்டு ஏஷியனோட ஹை வரைக்கும் நம்ம இழுத்துட்டு போயிடலாம். ப்ராப்ளமே இல்லை. ஓகேங்களா? ஸோ நியூயார்க் ஆரம்பிக்கும் போதே நம்மளுக்கு இவ்வளோ தூரம் வந்துருச்சு. ஸோ நியூயார்க் வந்து ஆல்சோ டிஸ்ட்ரிபியூஷன் தான் பண்ணணும். ஓகேங்களா? அழகா ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். நல்ல விஷயம். ஓகே. மோஸ்ட் ஆஃப் த டைம் மார்க்கெட் ஏஷியன் வந்து அக்யூமுலேட் ஆகும், லண்டன் மேனிபுலேட் ஆகும், நியூயார்க் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இதை வந்து உங்களோட ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க. பவர் ஆஃப் 3 வீடியோலேயே சொன்னேன். போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போயிடலாம் கைஸ் ட்ரேடிங்கில். சேம் தட் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பேக் டெஸ்ட் எடுங்க. நான் சொல்கிறேன்னு நம்ப வேணாம், யார் சொல்கிறாங்கன்னு நம்ப வேணாம். பேக் டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். ஓகே. அவ்வளோதான் கைஸ். அழகாக என்ட்ரியை போட்டு இந்த மேனிபுலேஷன் லெக் முடிஞ்ச உடனே அழகாக இந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்கமிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கணும், எந்த மாதிரி ஹோல்ட் பண்ணணும், எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே நான் சொல்லி தருவேன். இதே பிளேலிஸ்ட் ஐசிடி எஜுகேஷன் பிளேலிஸ்ட்டில் இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வரும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் ஐசிடி ட்ரேடிங்கில் நிறைய கற்றுக்கலாம். ஓகே. ஓகே கைஸ். தேங்க்யூ. இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.